ஓஸ்மான் அலி கான் இந்த அரசனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவர் தான் ஹைதராபாத்தினுடைய கடைசி நிசாமா இருந்தார். இந்தியாவுடன் இணைக்கப்படுவதற்கு முன்பாக ஹைதராபாத் தனி ஒரு சமஸ்தானமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஹைதராபாத்துக்கு 25 வயது இருக்கக்கூடிய ஒரு அரசன் பதவி ஏற்கிறார். அவர் தான் இந்த ஓஸ்மான் அலி கான். எக்ஸாக்டா 1911 வருஷம். இந்த ஓஸ்மான் அலி கான் அப்படிங்கிறவர் தான் அன்னைக்கு வாழ்ந்த ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓஸ்மான் அலி கானுடைய செல்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய பேப்பர் வெயிட்டை மட்டும் எடுத்து பார்த்தா போதும். பேப்பர் வெயிட்டுக்கு பதிலாக அவர் வைரத்தை வைத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? கோல்கொண்டா மைன் தான். இந்த கோல்கொண்டா மைன்ஸ் அப்படிங்கிற அந்த சுரங்கத்திலிருந்து தான் அதிகமான வைரம் அப்போது வெட்டி எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது எல்லாமே இந்த ஓஸ்மான் அலி கான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஓஸ்மான் அலி கான் சில நேரங்களில் அவருடைய பணத்தை வீணா செலவழிச்சதே கிடையாதான். யாராவது விருந்தினர்கள் வந்தா கூட அவங்களுக்கு அரை கப் காஃபி ஒரு பிஸ்கெட் மட்டும்தான் கொடுப்பாராம். அதே மாதிரி பல கார்கள் பல நகைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் அது பலரிடமிருந்து புடுங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சொல்லப்போனா ஒரு கஞ்ச அரசனா இல்ல லக்ஸுரியா வாழ்ந்த ஒரு அரசனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லயே இந்த ஓஸ்மான் அலி கான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது இருக்கு. இவரை பத்தி இன்னும் தெரிந்து கொள்வதற்கு ஓஸ்மான் அலி கான் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவருடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் ஆழமா நம்ம பார்த்துடலாம்.